வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் திருக்கொண்டீஸ்வரம். திருக்கொண்டீஸ்வரம் எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. இதுவும் இந்த கோவிலோட இறைவன் பெயர் பசுபதீஸ்வரர், அம்மன் சாந்தநாயகி. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வில்வமரம், தீர்த்தம் ஷீரபுஷ்கரணி. இந்த கோவில் ஒரு தேவார பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை ஸ்தலங்களில் இது 72வது ஸ்தலம். இந்த கோவிலோட பெருமை என்னன்னா, காமதேனு வழிபட்ட தலம். கொண்டி என்றால் துஷ்டமாடு என்ற பொருள். கொண்டி வழிபட்டதால் இத்தலம் கொண்டீஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. அம்பாள் சன்னதிக்கும் சுவாமி சன்னதிக்கும் இடையில் வெள்ளைக்கல்லால் செய்யப்பட்ட மிக பழமையான ஜேஷ்டாதேவி அருள்பாலிக்கிறாள். ஜேஷ்டாதேவி என்றால் யாருன்னா மூதேவி என்று அர்த்தம். இத்தலத்தில் ஜேஷ்டாதேவி அனுக்கிரக தேவதையாக இருக்கிறாள். ஜேஷ்டாதேவி எனப்படும் தெய்வம் திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்களில் காணப்படும் ஒரு தெய்வமாகும். ஸ்ரீதேவியான லக்ஷ்மியின் சகோதரியான மூதேவி, மூத்த தேவி என்றும் சொல்லப்படுவாள். இவளை யாரும் தரிசிப்பதில்லை, ஆனால் இவள் வழிபாட்டுக்கு தான் உரியவள். சோம்பல் இல்லாத சுறுசுறுப்பான வாழ்வை தர வேண்டும் என இவளிடம் பிரார்த்திக்க வேண்டும். இவ்வாறு அனுக்கிரகம் அருளும் மூர்த்தியாக இவர் அருள்பாலிக்கிறார். இந்த ஸ்தலத்தோட சிறப்பு என்னன்னா, இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக தான் இருக்கிறார். இங்குள்ள லிங்கத்தில் பசுவின் கொம்பால் ஏற்பட்ட பிளவை இன்றும் காணலாம். பழைய கோவில் புதுப்பித்து திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 135வது தேவார தலமாகும். இப்போ இந்த கோவிலோட அமைப்பை பார்ப்போம். இந்த கோவிலோட பிரகாரத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், மகாலட்சுமி, பைரவர், நவகிரகங்கள் ஆகிய சன்னதிகள் உள்ளன. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்திலிருந்து கிழக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் முடிகொண்டான் ஆற்றில் தென்கரையில் தான் உள்ளது. கிழக்கு நோக்கிய இந்த கோவிலின் பிரதான கோபுரத்திற்கு அடுக்குகள் இல்லை. கோபுரத்தின் இடத்தில் சிவன், விநாயகர், முருகர் மற்றும் பார்வதி தேவியின் உருவம் கொண்ட அழகிய சிற்பங்கள் உள்ளன. இந்த கோவிலின் நுழைவாயிலில் அழகிய வளைவு ஒன்று உள்ளது. இந்த கோவிலுக்கு நடைபாதை உள்ளது. இந்த கோவிலில் துவஜஸ்தம்பம் இல்லை. இந்த கோவில் ஒரு பழமையான கோவில். முடிகொண்டான் ஆற்றின் தென்கரையில் தான் அமைந்துள்ளது. புராணத்தின்படி பண்டைய காலங்களில் இந்த பகுதி வில்வ மரங்களில் அடர்த்தியாக மூடப்பட்டிருந்தது. அதனால் இந்த தலம் வில்வாரண்யம் என்று பெயர் பெற்றது. இந்த தலத்தில் வரலாற்று பெயர்கள் வில்வாரண்யம் மற்றும் திருக்கொண்டீஸ்வரம். ஆனால் தற்பொழுது இத்தலம் திருக்கண்டீஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் விஜயநகர மன்னர் வீரர் கிருஷ்ணதேவராயர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் உள்ளது. ஸ்தல புராணத்தின்படி குரு பகவான் சிவபெருமானை வணங்கி அருள் பெற்ற 4 தலங்களில் இது 2வது தலமாகும். ஸ்தலபுராணத்தின்படி ஈசன் பார்வதி தேவியை பூமியில் பசு வடிவில் பிறப்பதாக ஒரு முறை சபித்தார். அவள் மன்னிப்பு கேட்டபோது சிவபெருமான் அவளிடம் இந்த சாபத்தை சரியான நேரத்தில் மற்றும் சரியான இடத்தில் விடுவிப்பதாக கூறினார். அதன் பிறகு அவள் மீண்டும் அவனுடன் சேர்ந்து கொள்வாள். பார்வதி தேவி பசுவின் உருவில் இந்த வில்வாரண்யத்தை அடையும் முன் பூமி முழுவதும் சுற்றித் திரிந்தாள். இந்த சாபத்தால் கோபமடைந்த அவள் பல இடங்களில் தன் கொம்புகளால் பூமியை கிழித்து கொண்டிருந்தாள். ஒரு இடத்தில் அவளுடைய கொம்புகள் பூமிக்கு அடியில் இருந்த ஒரு லிங்கத்தின் மீது மோதின. அவளுடைய கொம்புகள் லிங்கத்தில் மீது பட்டவுடன் அது பிளந்து ரத்தம் கசிய ஆரம்பித்தது. இரத்தத்தை பார்த்த மாடு இரத்த கசிவை நிறுத்த பாலை ஊற்றத் தொடங்கியது. பசு பால் கறக்க ஆரம்பித்தவுடன் அது மீண்டும் பார்வதி தேவியாக மாறியது மற்றும் சாபத்தை போக்க ஈசன் அவள் முன் தோன்றினார். இந்த லிங்கத்தின் மீது வடு அடையாளத்தை இன்றும் நாம் காணலாம். எனவேதான் இங்குள்ள இறைவன் பசுபதீஸ்வரர் என்று போற்றப்படுகிறார். பார்வதி தேவி இங்கு காமதேனு வடிவில் வணங்கப்படுகிறார். மேலும் இந்த இடம் கொண்டீஸ்வரம், கொண்டி என்றால் பசு என்று பெயர், கொடூரமான பசு என்று பெயர். மற்றொரு புராண கதை என்னன்னா, அகத்தியர் இந்த தலத்துக்கு வந்தபோது அவர் கடும் காய்ச்சலால் அவதிப்பட்டார். ஈசனை வழிபட்டு ஜுரகேஸ்வரர் வடிவில் வந்து ஈசன் அவரை குணப்படுத்தியதாக நம்பப்படுகிறது. இந்த கோவில் உள்ள மற்ற தெய்வங்கள் என்னன்னா, சிவன், பார்வதி தேவி சன்னதிகளை தவிர மற்ற சன்னதிகள் விநாயகர், முருகர், துணைவியாருடன் பிரம்மபுரீஸ்வரர், அகத்தியர், விசாலாட்சியுடன் காசி விஸ்வநாதர், மகாலட்சுமி, ஜேஷ்டாதேவி, சண்டிகேஸ்வரர், பைரவர்,
நாகர், ஞானசம்பந்தர், சூரியன், சந்திரன், சனீஸ்வரன், நவகிரகம் ஆகியோரை தரிசிக்கலாம். கருவறைக்கு நேரே எதிரே உள்ள மண்டபத்தில் 4 மற்றும் 2 விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. மூலஸ்தானத்தில் திருநாவுக்கரசர் சிலை ஒன்று உள்ளது. இந்த கருவறையை சுற்றி உள்ள இடத்துல நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோரை காணலாம். கோவிலும் குளத்தை சுற்றி அரை வட்டை வடிவில் உள்ளது. ஸ்தல புராணத்தை விளக்கும் அழகிய ஓவியங்கள் பிரதான மண்டபத்தில் இருக்குது. கருவறையின் கோபுரத்தில் சிவலிங்கத்தின் மீது பசு தன் பாலை ஊற்றும் சிற்பம் ஒன்று உள்ளது. மகாலட்சுமி தேவியின் சகோதரியான ஜேஷ்டா தேவிக்கு இந்த கோவிலில் தனி சன்னதி உள்ளது. இவர் சனீஸ்வரனின் மனைவி. அவளை வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் திருமணவரம், பில்லி சூன்யம், ஏவல் ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். கருவறைக்கு பின்னால் உள்ள லிங்கோத்பவரில் இருபுறமும் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மா வழிபாட்டு தோரணையில் சிலைகள் உள்ளன. பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 சுவாமிகளின் தரிசனத்தை பக்தர்கள் அனுபவிக்க முடியும். இது மிகவும் மங்களகரமாக கருதப்படுகிறது. நவகிரகத்தில் மற்ற அனைத்து விக்கிரகங்களும் சூரியனை நோக்கியவாறு உள்ளன. இந்த கோவிலின் முன் மண்டபத்தில் வௌவால் நெற்றி பொட்டு போன்று அமைக்கப்பட்டுள்ளது. வௌவால் நெத்தி மண்டபத்தில் ஆபத் சகாய மகரிஷி, பார்வதி தேவி, பசுவடிவில் இறைவனையும் 3 கால்களுடன் ஜுரகேஸ்வரரையும் வணங்கும் அழகிய திருவுருவங்கள் உள்ளன. இந்த கோவிலோட தலப்பெருமை என்னன்னா, இங்கே இருக்கிற ஈசனையும் அம்மனையும் வழிபட்டால் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைவார்கள் என்பது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் கடும் காய்ச்சலால் அவதிப்படும் பக்தர்கள் இங்குள்ள ஜொரகேஸ்வரரை வெந்நீரில் அபிஷேகம் செய்து பின்னர் சுடு மிளகு நீருடன் சமைத்த அரிசி சாதத்தை பிரசாதமாக வழங்கி சாப்பிடலாம். இவ்வாறு செய்வதால் எல்லா விதமான காய்ச்சலும் குணமாகும் என்பது நம்பிக்கை. இந்த கோவிலோட முக்கியமான திருவிழாக்கன்னு பார்த்தீங்கன்னா, தீர்த்தவாரி திருவிழா கார்த்திகையிலே நடக்குது. ஒரு வியாழனன்று யமகண்டத்தில் 6 மணி முதல் 7:30 மணி வரை நடக்குது. தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் வரும் வியாழக்கிழமைகள் இங்கு மிகவும் முக்கியமாக கருதப்பட்டு இந்த நாட்களில் தான் சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது. இந்த கோவிலில் கொண்டாடப்படும் வேறு சில முக்கிய திருவிழாக்கள் என்னென்னா, ஆணி திருமஞ்சனம், ஆடி மாதத்தில் பூரம், ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி, செப்டம்பர் புரட்டாசியில் நவராத்திரி, ஐப்பசியில் அன்னாபிஷேகம் மற்றும் கந்தசஷ்டி, கார்த்திகையில் திருக்கார்த்திகை தீபம், தை மாதத்தில் மகர சங்கராந்தி, மாசி மாதத்தில் சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் தொடர்ந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த கோயில் திறந்திருக்கிற நேரம் காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும்.